அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ ஹிந்தி ராசபாஷா எக்ஸாமோட போயம் பார்க்க போறோம். இதோட டைட்டில் பாருங்க, நிம்னலிखित पद्यांश का भाव स्पष्ट कीजिए. இந்த ஃபர்ஸ்ட் போயம் பாப்பு. இந்த பாப்பு அப்படிங்கிற இந்த போயமை எழுதினவர் ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்த். நீங்க சுமித்ரானந்தன் பந்த் பத்தி நிறைய கேட்டுட்டீங்க. ஹிந்தி சாகித்யத்துல மிக பிரபலமான மிகச்சிறந்த எழுத்தாளர். இவர் மே 20th 1900 ஆண்டு बागेश्वर जिले के गोशानी गांव में पैदा हुए. இவர் கிட்டத்தட்ட தன்னோட 7வது வயதிலேயே கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார். அடுத்து 1910 ஆண்டு அவர் தன்னுடைய படிப்பை தொடர்வதற்காக அடுத்த இடத்துக்கு போறாரு, ஹை ஸ்கூல் படிப்புக்காக. அப்போ தன்னோட பெற்றோர்கள் தனக்கு இட்ட பெயரான கோசாயி தத் அப்படிங்கிற நேம சுமித்ரானந்தன் பந்த் அப்படின்னு மாத்திக்கிறார். இவருக்கு 1960 கலா அவுர் பூடா சாந்த் அப்படிங்கிற படைப்புக்காக சாகித்ய அகாதமி விருது கிடைக்கும். இவர் எக்கச்சக்கமா தன்னை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அடுத்தது 1961 பத்மபூஷன் பிராப்திவார். அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னுடைய சிதம்பரா அப்படிங்கிற புக்குக்காக 1968 ஞானபீட விருது கிடைக்கிறது அவருக்கு. இவரோட சில படைப்புகள் உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா கிரந்தி, வீணா, ஜர்னா, ஷீதல் பவன். இவர் 28 டிசம்பர் 1977 இறந்து போயிட்டாரு. இப்ப இவரோட படைப்புல ஒன்னான இந்த பாப்பு அப்படிங்கிறதுல இருந்து இப்ப நம்ம பார்த்துப்போம். फर्स्ट वन பாருங்க, सेवक हैं विद्युत वाष्प शक्ति धन बल नितांत फिर क्यों जग में उत्पीड़न जीवन यूं अशांत. सेवक हैं विद्युत वाष्प शक्ति धन बल नितांत फिर क्यों जग में उत्पीड़न ஜீவன் யோ அசாந்த். இப்ப இந்த வரிகளுக்கு நம்ம முதல்ல கொடுக்கக்கூடிய டைட்டில் கவி அவுர் கவிதா அப்படிங்கிற நேம்ல கொடுக்கணும். அதாவது இந்த கவிதையோட பெயர் என்ன, அதை எழுதியவர் யார் அப்படிங்கிறது, அவரை பத்தி கொஞ்சம். அடுத்தது பாவ் அப்படிங்கிற டைட்டில். இப்ப ஃபர்ஸ்ட் அதுல இதோட விளக்கம் நம்ம கொடுக்க போறோம். முதல் டைட்டில் கவி அவுர் கவிதா. यह पद्यांश बापू नामक कविता से लिया गया है. इसके कवि श्री सुमित्रानंदन पंत. आधुनिक काल के कवियों में इनका नाम उल्लेखनीय है. उन्नति के शिखर पर पहुंचने के बाद भी मनुष्य अशांत है. इसका उल्लेख करते हुए கவி इस प्रकार कहते हैं. மேல கொடுத்திருக்கிற வரியை கவிஞர் எதுக்காக சொல்றார் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கவிதையோட பெயர் என்ன, இது எழுதினவர் யார் அப்படிங்கிறது. இப்ப வருவோம் திரும்ப. கவி और कविता यह पद्यांश बापू नामक कविता से लिया गया है. இந்த கவிதை வரிகள் பாப்பு அப்படிங்கிற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. इसके कवि श्री सुमित्रानंदन पंत हैं. இந்த கவிஞருடைய பெயர் ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்த்.
ஆதுனிக काल के कवियों में தற்கால தற்கால கவிஞர்கள்ல இன்கா நாம் உல்லேக்னிய है. இவருடைய பெயர் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்தது. அதாவது எத்தனையோ கவிஞர்கள் இருப்பாங்க, அதுல இவருடைய நேம் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியதா இருந்தது. உன்னதிக்கே ஷிகர் பர், உயரமான இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு, பகுஞ்சினேக்கே பாத்பி, அடைந்த பிறகும், உயர்நிலையை அடைந்த பிறகும், மனுஷிய அசாந்த் ஹை, மனிதர்கள் வந்து ஒரு மன அமைதியே இல்லாம, இன்னும் சொல்ல போனா ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாம இருக்கிறாங்க. இஸ்கா உல்லேக் கர்த்தே ஹுயே, இதை குறிப்பிட்டு கவி இஸ் பிரகார் கர்த்தே ஹே, கவிஞர் வந்து இந்த வரிகளை வந்து சொல்றாரு. சரி, அப்படி என்ன சொல்லி இருக்கிறாருன்னு அடுத்ததுல பார்ப்போம். பாவ் कवि पूछते हैं कि विज्ञान की सारी उपलब्धियां जैसी बिजली, बाप, धन बल आदि सब कुछ उसके अधीन तथा सेवक बन गई हैं। इसके बावजूद भी उसका जीवन दुखों से पीड़ित तथा अशांत क्यों है? कवि पूछते हैं, कविஞர் கேட்கிறார், कि विज्ञान की सारी उपलब्धियों जैसे, விஞ்ஞானத்தினுடைய சாதனையாக நிறைய சாதனைகள், எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா ஜெய்சே பிஜிலி, எலக்ட்ரிசிட்டி, பாப் வந்து ஸ்ட்ரீம், கன் பல், வெல்த், அதாவது நல்ல பணபலம், ஆதி சப் குச், அது இந்த மாதிரி எல்லாமே உஸ்கே அதீன் ததா சேவக் பன் கயி, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அடிமையா அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்குது. இது எல்லாமே இருக்கின்றன. இஸ்கே பாவஜூத் பி, இருந்த போதிலும், உஸ்கா ஜீவன், அந்த மனிதனுடைய வாழ்க்கை, துக்கோம் சே, கஷ்டங்களாலே, பீடித் ததா அசாந்த் கியோகே, கஷ்டங்களாலேயே ஏன் பீடிக்கப்பட்டிருக்கு மற்றும் ஏன் வந்து ஒரு அமைதி இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்கிறார் கவிஞர். இப்போ அடுத்த வரிகள் பாருங்க. அடுத்த क्वेश्चनல அடுத்த வரிக்கு கொடுத்திருக்குது. बापू तुम पर हैं आज लगे जग के लोचन, तुम खोल नहीं जाओगे मानव के बंधन। बापू तुम पर हैं आज लगे जग के लोचन, तुम खोल नहीं जाओगे मानव के बंधन. இங்க பாப்பு அப்படின்னு குறிப்பிடுறது வந்து காந்தியடிகள். அவரை தான் வந்து அவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து கவி அவர் கவிதா டைட்டில் கொடுத்து நம்ம இங்க எழுத போறோம், கவிதையை பத்தியும் கவிஞரை பத்தியும். एक पद्यांश बापू नामक कविता से लिया गया है. இந்த வரிகள், இந்த கவிதை வரிகள் பாப்புங்கிற பேர்ல உள்ள கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. इसके कवि श्री सुमित्रानंदन पंत हैं. இந்த கவிதையினுடைய கவிஞர் ஸ்ரீ சுமித்திரானந்தன் பந்த். ஆதுனிக काल के कवियों में, இன்னைக்கு உள்ள கவிஞர்கள்ல இன்கா நாம் உல்லேக்னிய, இவருடைய பெயர் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. உன்னதி கே ஷிகர் பர் பகுஞ்சினே கே பாத் பி, உன்னதமான நிலை, உன்னதை அப்படிங்கிற ஒரு சிகரத்தை அடைந்ததற்கு பிறகும், மனுஷிய அசாந்த் ஹை, மனிதன் அமைதி இல்லாம இருக்கிறான். इसका उल्लेख करते हुए, இதை குறிப்பிட்டு, इसका उल्लेख करते हुए, இதை குறிப்பிட்டு கவி இஸ் பிரகார் கர்த்தே ஹை, கவிஞர் இந்த மாதிரி சொல்றார். அதாவது பாப்பு கிட்ட வந்து கேட்கிறார். அடுத்த டைட்டில் பாவ், என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போம். गांधी जी ने ही अंग्रेजों से भारत को छुड़ाया, காந்தியடிகள் தான் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து பாரதத்தை மீட்டு கொடுத்தார், அதாவது விடுதலையை செய்விக்க செய்தார். दुखों से पीड़ित और अशांत मनुष्य गांधी जी से प्रार्थना करते हैं कि विज्ञान शक्ति से भी मानव जाति को बचाएं. அதாவது இந்த மனிதர்கள் கேட்கிறாங்க அப்படிங்கிற வரிகள் மூலமா இந்த கவிஞர் பாப்பு கிட்ட, அதாவது காந்தியடிகள் கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு?
दुखों से पीड़ित और अशांत मनुष्य, துக்கங்களால் பிடிக்கப்பட்ட, துக்கங்களால் சூழப்பட்ட, கஷ்டங்களால் சூழப்பட்ட மற்றும் அசாந்த் மனுஷிய, அமைதி இழந்த, அமைதி இல்லாத மனிதன் காந்திஜி சே பிரார்த்தனா கர்த்தே, அமைதி இல்லாத மனிதர்கள் காந்தி கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன மாதிரி பிரார்த்தனை செய்யறாங்க? கி விஞ்ஞான் சக்தி சே, விஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த சக்தி கிட்ட இருந்து, விஞ்ஞான் சக்தி சே பி, விஞ்ஞானம்ங்கிற அந்த சக்தி கிட்ட இருந்தும் மானவ் ஜாதிக்கு பச்சாயே, இந்த மாணவ சமுதாயத்தை, இந்த மன்னிக்கணும், மனித சமுதாயத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து வேண்டுறாங்க. ஏற்கனவே காந்தியடிகள் வந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்து நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிற இந்த சாதனை, நம்ம கண்டுபிடிச்ச சாதனையில இருந்தும், விஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த அறிவுட்ட இருந்தும் எங்களை நீங்க காப்பாத்தி கொடுங்க, எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுங்க அப்படின்னு மக்கள் வந்து காந்தியடி கிட்ட கேட்கறதா கவிஞர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அவருடைய கற்பனையை வளர்த்த பாருங்க. இன்னும் நீங்க இந்த போயம முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா, இன்னும் கவிஞர் வந்து தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா மக்கள் வந்து காந்தியடிகள் கிட்ட என்ன மாதிரி கேக்குறாங்க, தன்னுடைய எண்ணங்களை வந்து எப்படி பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாரு. இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது இந்த எக்ஸசைஸ்ல 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அதனால நம்ம இதை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். ஸோ இதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, திருப்பி திருப்பி வாசிச்சு பார்த்து மனசுல வச்சுக்கோங்க. தன்யவாதம்.